இன்னைக்கு நம்ம ஒரு அனிமே சீரிஸ் தான் பார்க்க போறோம். இந்த சீரிஸோட பேரு மாகி. இது ஒரு ஆக்ஷன் ஃபேண்டசி அட்வென்ச்சர் கேட்டகரியான ஒரு சீரிஸ். கதை என்னன்னு பார்த்தா, அலாதீன் அப்படிங்கிற நம்ம கதையோட ஹீரோ வெளி உலகமே தெரியாம தன்னோட வாழ்நாள் முழுக்க ஒரு பர்டிகுலர் ரூம்ல அடைச்சு வைக்கப்பட்டிருந்திருப்பான். அதுக்கப்புறம் சம்பந்தமே இல்லாம ஒரு நாள் வெளியில வந்தவன் உலக சுத்தி பார்க்கறதுக்காக போகிறான். அப்படி உலகத்தை அவன் சுற்றி வரும்போது அவன் யார் யாரெல்லாம் மீட் பண்றான், பிளஸ் அவனோட விதி எதை நோக்கி போகுதுங்கிறது தான் இந்த ஒரு கதை. கதையோட ஆரம்பத்தில் ஏதோ பில்டிங்லாம் உடஞ்ச மாதிரியான பகுதியில் அலாதீனுங்கிற ஒரு குட்டி பையன், அவன் தான் நம்ம கதையோட ஹீரோ. அவனுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ஒரு பெரிய உருவத்தை பார்த்துட்டு, நான் யாரு, என்னை பற்றின உண்மைகளை நீ சொல்லுன்னு கேட்டதுக்கு அதுக்கு நான் பதில் சொல்ல முடியாது. இந்த கேள்வியை தவிர உங்களுக்கு வேற ஏதாவது ஆசை இருந்தால் சொல்லுங்க. அந்த ஆசைங்கிறது எப்படிப்பட்டதா வேணாலும் இருக்கட்டும். அதிக செல்வாக்கு வேணுமா, பயங்கரமான பவருங்கிறது வேணுமா, இல்லைன்னா சாகா வரம் வேணுமா, எதா இருந்தாலும் சொல்லுங்க, கண்டிப்பாக அதை நான் உங்களுக்கு தரேன்னு சொல்லும்போது அவனும் ஏதோ ஒன்று கேட்குற மாதிரி தெரிய அப்படியே சீன் கட் ஆகுது. இப்போ மார்க்கெட்ல அப்படியே அலிபாபான்னு ஒரு கேரக்டரை காட்டுறாங்க. இவன் அப்படியே பொருட்கள்லாம் வாங்கிட்டு புடல் அப்படின்னு ஒரு வியாபாரிக்கு வண்டி ஓட்டுற வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பான். ஸோ காசுக்காக அந்த மாதிரி மார்க்கெட்ல இருந்து பொருட்கள்லாம் வாங்கிட்டு வந்துட்டு அந்த புடலுங்கிற அந்த வியாபாரியோட வண்டியில லோட் பண்ணலான்னு இருந்தா, ஹீரோ பையன் உள்ள உட்காந்து அங்க இருக்கிற அந்த தண்ணி பழம் எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பானா. டேய் என்னடா பண்ணி வச்சிருக்கிறேன்னு அலிபாபா அவங்ககிட்ட சண்டைக்கு போக கரெக்டா அந்த புடலுங்கிற அந்த வியாபாரி அங்க வந்துடுறான். என்னடா பொருட்கள்லாம் ஒழுங்கா ஏத்திட்டியான்னு அலிபாபாட்ட கேட்டுட்டு இருக்கும் போது, ஐயா அதெல்லாம் நான் ஏத்திட்டு இருக்கிறேங்க ஐயா, நீங்க பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாதுன்னு சமாளிக்க பார்க்க, தள்ளி நில்றா நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு அவன் உள்ள எட்டி பார்க்கும்போது அங்கதான் நம்ம ஹீரோ அலாதீன் அதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான்ல. என்னடா பண்ணி வச்சிருக்கிறேன்னு அவன் அலிபாபா மேலதான் கோவப்படுறான். இங்க பாரு, ஸ்பாயிலான ஒவ்வொரு கூட்ஸுக்குமே நீ தான் எனக்கு பே பண்ணி ஆகணும்னு வச்சு கேவலமா ட்ரீட் பண்ண. கட் பண்ண அன்னைக்கு நைட்டு வீட்டில் படுத்திருந்திருக்க அலிபாபாவும் இந்த குண்டம் ஒரு லூசு பையன் அந்த குட்டி சாத்தான் எங்கிருந்து வந்துச்சுன்னு தெரியல, எனக்குன்னே வருவீங்களாடாங்கிற மாதிரி பயங்கர காண்டில் பசியில படுத்து கிடப்பானா. சரி ஏதாவது சாப்பிடுவான்னு கூடையில் இருக்கிற ஆப்பிள் எடுக்கலான்னு பார்த்தா கூடைக்குள்ள நம்ம ஹீரோ தான் இருப்பான். ஹீரோ பார்க்க அலிபாபாக்கு செமையா காண்டாகும். இப்படியே போச்சுன்னா நான் டஞ்சனை கிளியர் பண்ண மாதிரி தானே யோசிக்கக்குள்ள, டஞ்சனா அப்படின்னா என்னன்னு கேட்கும்போது, என்னது உனக்கு டஞ்சனை பத்தி கூட தெரியாதான்னு ஒரு ஸ்க்ராலை எடுத்து காட்டுறான். லைக் ஒரு 14 வருஷத்துக்கு முன்னாடி உலகம் முழுக்க நிறைய வித்தியாசமான இடங்கள்ல ரொம்ப மர்மமான சில ஹிஸ்டாரிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே அது பாட்டுக்கு முளைக்க ஆரம்பிச்சதாமா பூமிக்கடியில இருந்து. அந்த ஒவ்வொரு டஞ்சனுக்குள்ளேயும் கோல்டு, சில்வர், மேஜிக் ஐட்டம்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயம் இருக்கும். ஒரு டஞ்சனை கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னாலும் வாழ்க்கையே செட்டில் தான். உலகம் முழுக்கும் நிறைய மேஜிக் யூஸ் பண்ற மெஜிஷியன்ஸ் எல்லாம் இன்னுமே உயிரோட இருக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அது வெறும் ரூமர்ஸ் தான். பட் மேபி அந்த டஞ்சனை நம்ம கிளியர் பண்ண முடிஞ்சுன்னா கண்டிப்பா அந்த இடத்துல நிறைய மேஜிக் ஐட்டம் இருக்கும். பறக்கிற கம்பளமா இருக்கட்டும், இல்லைன்னா விளக்க தேய்ச்சா ஜீனி எல்லாம் வெளியில வரும்ல, ஸோ அந்த மாதிரி கூட இருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டே அப்படியே டயர்ல அந்த அலிபாபா பையன் தூங்கிடுறானா. ஹீரோக்கு கியூரியஸ் ஆயிரும், விளக்க தேய்ச்சா பூதம்லாம் வருமா, சூப்பரா இருக்கேன்னு. ஹீரோ அவன் வச்சிருக்க ஒரு ஃப்ளூட்டு கிட்ட, பரவாயில்ல அந்த விளக்க தேய்ச்சா பூதம் வரும்னா கண்டிப்பா உன்ன மாதிரி இருக்கிற நிறைய நண்பர்களை பார்க்க வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன், ஊகோன்னு சொல்லுவான். அடுத்த நாள் காலையில அலிபாபா அலாதீனை அடிச்சு விரட்டிட்டு ஒழுங்கா ஓடுறான்னு சொல்லிட்டு அலிபாபா ஃபர்தரா வேலையை பார்க்கலான்னு இருந்தா ஹீரோவும் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டே வருவானா. சரி நேற்று நைட் ஏதோ டஞ்சனை பத்திலாம் பேசிக்கிட்டு இருந்தீங்களா, இங்க இது ஏதாவது இருக்கான்னு கேட்கும்போது, ஆமா அந்த இடத்துல ஒன்று இருக்குது, கடந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி தான் இது தோன்றுச்சாமா. இந்த டஞ்சனுக்குள்ள இருக்கிற பொண்ணும் செல்வத்தையும் எடுக்கிறதுக்காக ஏகப்பட்ட பேர் உள்ள போயிட்டு யாருமே திருப்பி வந்துருக்க மாட்டாங்க. ஆனா கண்டிப்பா நான் இதை கிளியர் பண்றேன், இந்த உலகத்திலே மிகப்பெரிய பணக்காரனா நான் ஆகி காட்டுறேன், ஒரு கண்ட்ரியை நான் வளைச்சு போட்டு வாங்க போறேங்கிற ரேஞ்சுக்கு அவன் பேசிட்டு இருப்பானா. ஸோ அப்படி இவங்க பேசிட்டு வரும்போது தான் நம்ம அலிபாபாவுக்கு காசு மேல அவ்வளோ பெரிய ஈடுபாடு இருக்குதுங்கிற விஷயத்த ஹீரோ பையன் தெரிஞ்சுக்கிறான். இதெல்லாம் பேசிட்டு அவங்க நடந்து வரும்போது மார்க்கெட்ல ஒரு பொண்ணு மேல இடிச்சுருவாங்க. அந்த பொண்ணு பேரு மார்ஜியானா. அவ ஏதோ கூடையெல்லாம் சமந்து போற மாதிரி தெரியும், ஆனா அவ ஆக்சுவலி ஒரு ஸ்லேவா இருப்பாளா. தான் ஸ்லேவா இருக்கிறது மற்றவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு அவ கொஞ்சம் அசிங்கமா ஃபீல் பண்றா போல. ஆனா அப்படி தடிக்கி விட்டு கீழே விழுந்தவள இந்த ஸ்லேவுங்கிற கான்செப்ட் எல்லாம் பெருசா நம்ம ஹீரோவால புரிஞ்சுக்க முடியல போல. காலில் சங்கிலி கட்டி இருந்தா எப்படி புள்ள நடப்பேன்னு சொல்லிட்டு அவன் வச்சிருந்திருக்க ஃப்ளூட்டை வச்சு அந்த சங்கிலியை உடைச்சிருவானா. அப்ப அந்த இடத்துக்கு அந்த புடலுங்கிற வியாபாரி இருக்கிறான்ல, அவன் வந்துகிட்டு நம்ம அலிபாபா கிட்ட எதுக்கடா தேவையில்லாத சீன்லாம் கிரியேட் பண்ணிட்டு இருக்கிற, நேத்தே நீ எனக்கு நிறைய காசெல்லாம் கொடுக்க வேண்டியது இருக்குது, இன்கேஸ் அந்த காசு எதையும் நீ திருப்பி ரிட்டர்ன் பண்ணலன்னு வையன், இந்த ஒரு புள்ள மாதிரி தான் நீ அதுக்கப்புறம் எனக்கு ஒரு அடிமையா இருக்கணும்னு மிரட்டுவான். சின்னதா பிரச்சனை வருதுன்னு தெரிஞ்சோன்னே ஹீரோ அவன் கையில வச்சிருக்க ஃப்ளூட்டை ஊதுறான். உடனே உள்ள இருந்து ஒரு ஜீனியோட கைங்கிறது வருது. அது அந்த இடத்துல ஒரு கலவரத்தை பண்ணிவிட, என்ன மார்க்கெட்ல கூட்டமா இருக்குதுன்னு ஊரோட போலீஸ்லாம் வருவாங்களா. ஸோ காவலர்கள் இருந்து தப்பிக்கிறதுக்காக நம்ம அலிபாபா ஹீரோவை கூப்பிட்டுக்கிட்டு ஒரு அண்டர் கிரவுண்ட் மாதிரி இடத்துல போய் ஒளிஞ்சுக்க, நல்ல வேலை மாட்டிக்கலன்னு சொல்லி அலிபாபாவுக்கு கொஞ்சம் ஹாப்பி. இருந்தாலும் இப்போதைக்கு ஹீரோ கிட்ட இந்த ஒரு ஃப்ளூட் இருக்குது இல்ல, அந்த ஃப்ளூட்டுக்குள்ள ஒரு ஜீனி இருக்குதுங்கிற மேட்டரையுமே ஹீரோ கிட்ட கேட்டு அவன் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறம் அலிபாபாவுக்கு கொஞ்சம் ஹாப்பி ஆயிருது. இது வரைக்கும் அந்த டஞ்சனை கிளியர் பண்ண போனவங்கலாம் பெருசா யாரும் உயிரோட வந்தது கிடையாது. ஆனா
இது ஒன்று இருந்துச்சுன்னா நல்லா இருக்குமேன்ட்டு நம்ம ஹீரோக்கு ஐஸ் வைக்க பார்க்குறான். அதுவே அந்த புடலுங்கிற வியாபாரி ஜமீல் அப்படின்னு சொல்லி ஒருத்தனை போய் மீட் பண்ணுவான். அண்ட் இந்த புடல் இருக்கிறான்ல இவன் வந்து வெறும் வியாபாரி தான். ஸோ அப்படின்னா இவன் ஒரு பர்டிகுலர் நபருக்கு கீழே வேலை செய்கிறான். அந்த ஒரு நபர் தான் இந்த ஜமீலுங்கிறவன். மார்க்கெட்டில் பார்த்தா அந்த மார்ஜியானாங்கிற பொண்ணு, அதுக்கப்புறம் இன்னும் நிறைய அடிமைகளை இந்த ஜமீலுங்கிறவன் தான் வச்சுருந்துருப்பான். தனக்கு கீழே தான் வச்சுருந்துருப்பான். பேரலாக ஹீரோவும் அலிபாபாவும் அப்படியே சாப்பிட்டு ஒரு இடத்துலேருந்து வெளியில் வரும்போது அப்போ அங்கே அந்த புடல் அவங்க மீட் பண்ணுறாங்களா. அந்த புடல் அலிபாபாவை பார்த்த உடனேயுமே என்னடா செலவு பண்ணுறதுக்கு நிறைய காசு வச்சுருந்துருக்க போல, அவ்வளவு காசு இருக்குதுன்னா அந்த காசு நீ எனக்கு கொடுக்க வேண்டியதானு கேட்டதுக்கு, ஒன்றும் கவலைப்படாதீங்க ஐயா, கண்டிப்பா நான் டஞ்சனை கிளியர் பண்ணி நிறைய செல்வாக்கெல்லாம் பெற்று உங்களுக்கு கண்டிப்பா கடனை அடைச்சிடுறேங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். நீ டஞ்சனை கிளியர் பண்ற அப்படிங்கிற உன்னோட இந்த கதைகளை நம்பருக்குலாம் நான் தயாரா இல்லை. ஒழுங்கா என் கூட வந்து வேலை பார்க்குறியா இல்லை நீ எனக்கு காசு கொடுக்க மறுத்துட்டேன்னு போய் ஜெயிலில் உட்காந்துக்கிறியாடான்னு கேட்டதுக்கு, அடுத்த நாள் காலையில் வேற வழி இல்லாமல் குதிரை வண்டி ஓட்டுறதுக்காக வந்துட்டான். கூடவே நம்ம ஹீரோவும் இருப்பான். அப்பதான் காட்டுறாங்க இந்த ஜமீலோட அடிமைகள்லாம் இருக்கிறாங்கல்ல. ஸோ அந்த அடிமை பெண்கள், அந்த அடிமைகள் எல்லாரையுமே வந்து ஏதோ ஒரு சுரங்க வேலைக்காக கொண்டு போறாங்க போல. இந்த மாதிரி அடிமைகள் எல்லாம் டிரான்ஸ்போர்ட் பண்றது, இந்த மாதிரியான விஷயங்கள்ல பெருசா அலிபாபாவுக்கு விருப்பம் இல்லை. இருந்தாலும் நம்மளோட சர்வைவரை தான் நம்ம பார்த்தாகணும், மற்ற விஷயங்கள் எல்லாம் மூக்க நுழைக்கணுங்கிற தேவை கிடையாதுன்னு அந்த புடலோட நான்சென்ஸான டாக்குக்கும் அப்படியே சும்மா ஜால்ரா போட்டுட்டு பேசிட்டு வந்துகிட்டு இருப்பானா. அப்போ ஹீரோ கேட்டுருவான், ஏனடே அவன் ஒரு ஆள்னு அவன் பாட்டுக்கு ஏதோ ஒன்று சொல்லிட்டு இருக்கிறான், அதுக்கு நீ இப்படி பொய்யா ஜால்ரா போட்டுக்கிட்டு இருக்கிற, நீ இப்படி என்னோட மனசாட்சிக்கு எதிராக பொய் பேசிட்டு இருந்தேன்னு வையன், உன் பேச்சை மற்றவங்க என்ன முதல்ல நீயே நம்பாம போயிடுவேன், கொஞ்சமாவது இன்டெகிரிட்டியோட நடந்துக்கிடானோ. பேசிட்டு இருக்கும் போதே சடனா பாலைவனத்துல ஒரு பெரிய ஒரு மணல் புதையல் மாதிரி ஏற்படும். எப்படியோ அதுல சிக்காம இவங்க தப்பிச்சிருவாங்கன்னா அதுக்கு நடுவுல மனிதர்களை சாப்பிட்ற மாதிரியான ஒரு ராட்சத பூங்கிறது ஒன்று வெளியில வருமா. தெரியாம அங்க அடிமைகள்ல இருந்த ஒரு சின்ன பொண்ணு அந்த மணல் புதையல்ல விழுகிற மாதிரி தெரிய அவளை காப்பாற்ற போயிட்டு இந்த மார்ஜியானாங்கிற பொண்ணுமே கீழே விழுந்துருவா. அலிபாபா காப்பாற்ற ட்ரை பண்ணியிருந்திருப்பான், இருந்தாலும் அவனால காப்பாற்ற முடிஞ்சிருந்திருக்காது. இவங்க ரெண்டு பேரும் கீழே விழுந்தங்காட்டி அந்த பூ அவங்க ரெண்டு பேரையுமே இப்போ உள்ள இழுத்துக்க, ஐயோ யாராவது இவங்க ரெண்டு பேரை காப்பாத்துங்களே, கண்ணு முன்னாடியே சாக போறாங்களேன்னு சொல்லி அலிபாபா ப்ளீஸ் யாராவது உதவி பண்ணுங்கிற மாதிரி அவன் கத்திக்கிட்டே இருக்க. இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு ஹீரோ பையன் சும்மா தான் நிற்பான். ஏன்னா அலிபாபா ஏதாவது பண்றானான்னு பார்க்கலான்னு அவனை பார்த்துக்கிட்டு இருப்பானா. அந்த புடல் என்னன்னா அலிபாபா கிட்ட சரி சரி மசம் அதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்காத, அவங்க செத்துட்டு போறாங்க, இந்த ஒயின் எல்லாத்தையும் முதல்ல வண்டியில ஏத்து வா, நம்ம வண்டி எடுத்துட்டு சீக்கிரம் கிளம்பணும்னு சொல்லிட்டு இருந்தா. அவன் வாயிலே ஒரு பஞ்சு வச்சு அவன் எந்த ஒயினை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு இருந்தானோ அந்த ஒயின்ல ஒரு டப்பா எடுத்துட்டு போய் எவனும் காப்பாற்ற வர தேவையில்லை, நானே போய் காப்பாற்றணும்டான்னு அந்த ரெண்டு பேருமே அந்த பூங்கிறது முழுங்கிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிருந்துருக்கும். காப்பாத்துறதுக்காக இவன் முயற்சி பண்றதை பார்த்த ஹீரோவுமே ஓகே நீ ஒரு வீரன் தான், உனக்கு உதவி பண்றதுல ஒன்றும் தப்பு இல்லைன்னு ஜீனியை வெளியில வர வைக்கிறான். அதுக்கு பேர் தான் ஊகோ. அந்த பூவோட இதழ்களை ஓப்பன் பண்ணும்போது ஸோ அதுக்குள்ள சம்திங் ஏதோ டென்டக்கல்ஸ் மாதிரி இருக்கு, அது மேலலாம் ஒயினை ஊற்றி விட்டு அதை டீசென்சிடைஸ் பண்ணி அந்த ரெண்டு பேரையுமே காப்பாத்திடுறான். ஆனால் அந்த ஒயின் ரொம்ப நேரம் தாங்கல, அவங்க ரெண்டு பேரையும் காப்பாத்தினதுக்கு அப்புறம் நம்ம அலிபாபா மாட்டிக்கிறானா. ரைட்டு மற்றவங்களை காப்பாற்ற போய் என் உயிர் போச்சான்னு அவன் ஃபீல் பண்ணும்போது அப்போ நம்ம ஹீரோ அவனோட தலப்பாவை ஒரு துண்டு மாதிரி வெறிச்சு அது ஒரு பறக்கும் கம்பளமாக மாத்திரம் அங்கே இருக்கிற எல்லா ஒயினையுமே தூக்கிட்டு வந்தவன். என்னமாமே வாழ்க்கையிலே முதல்ல ஒரு வீர செயல் ஒன்று பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன், அந்த செயலுக்காக அவன் உயிரை நான் காப்பாற்றி கொடுக்குறேங்கிற மாதிரி தூக்கிட்டு வந்த எல்லா ஒயினையுமே அந்த பூ மேலே போட அவ்வளோதான், அந்த பூ அதோட செயலிழந்து போயிடுது. ஒரு பக்கம் குழந்தையும் மார்ஜியானையும் காப்பாற்றியாச்சு, அதே அலிபாபாவையுமே நம்ம அலாதீன் காப்பாற்றிருந்துருக்கான். காப்பாற்றினதுக்காக என் கூட நீ ஒரு ஃப்ரெண்டா இருப்பியான்னு கேட்டிருந்திருப்பானா. ஈவன் சீரீஸோட ஆரம்பத்திலேயுமே அந்த ஊகோ தான் ஹீரோ கிட்ட உங்களுக்கு என்ன ஆசை இருந்தாலும் சொல்லுங்க, அதை நான் கண்டிப்பா நிறைவேற்றுறேன்னு கேட்டதுக்கு என் கூட ஃப்ரெண்டா இருங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்திருப்பான். கீழே இறங்கி வாங்கின அன்னைக்கு உங்க ரெண்டு பேரும் என்ன பண்றேன் பாருன்னு அந்த புடல் பயங்கரமா கொந்தளிச்சுக்கிட்டு இருந்தான். போடாடே போடான்னு அலாதீன் அலிபாபாவை கூப்பிட்டுக்கிட்டு வா இன்னைக்கு நம்ம போய் நம்மளோட அட்வென்ச்சரை கன்டினியூ பண்றோம், டஞ்சனை கிளியர் பண்றோம், அங்கிருந்து கிளம்ப அங்கே இந்த ஒரு எபிசோடே முடிக்கிறாங்க. ஸோ தேங்க்யூ.